ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. சிம்மராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்த்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க நாங்கள் போட்டுட்ருக்கோம். சிம்மராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான், இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. சிம்மராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டக சனி மூலமா நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்கள் மட்டும்தான் அதிகமாகவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்திருக்கும். சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க. தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்ச கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது,
அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு பாதி நாட்கள் வந்து கண்டக சனியாகவும் பாதி நாட்கள் வந்து அஷ்டம சனி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குதுங்க. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 2026 எப்படி மாறுதல் தரப்போகுதா, இல்லை வந்து எங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ண போகுதா அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2026 தொடக்கம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி இந்த 4 வருட கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு 2026 தொடக்கத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போறதுனால உங்களுக்கு என்னதான் வந்து அஷ்டம சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காதுங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரங்கள் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய 2026 முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய இப்போ நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து 5ஆம் இடத்துல பார்க்குறதுனால உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதனுடைய தளர்வு அப்படிங்கிறது வந்து இருக்க போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2026 அப்படிங்கிறது உங்களுடைய சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய 2026 முழுவதும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியில் தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது அங்கே தான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது மூலமாக உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முழுவதுமாகவே இருக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 2025 குரு பயிற்சியானது நடந்துச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் இருந்ததால் உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கிடைக்காம இருந்தது. அடுத்து 2026 தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட ஒட்டுமொத்த பலன்கள் வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போறதுனால பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடயோ நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது கெடுத்து விடுறதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க நிறைய சிக்கலை சந்திக்கிறீங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இது மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது குறிப்பாக பெண்களுக்கு அதிக அளவில் ஏற்படுறத விடங்க ஆண்களுக்கு தான் அதிக அளவில் ஏற்பட்டுருக்கு. இனி வரக்கூடிய இந்த 2026 அப்படிங்கிறது விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு இரண்டாவது திருமணத்துக்குள்ளே நீங்கள் விரைவில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 2026 முதல் 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்ம ராசிக்காரங்க தான். நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவுகள் மூலமாக தான் நீங்கள் அதிக அளவு மன உளைச்சலும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனைவி, காதலி, ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்கள் மூலமாக நிறைய மன கஷ்டங்கள், மன குழப்பங்கள் இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு இவர்களிடமிருந்து பிரச்சனை வரக்கூடிய தருணம் என்று தெரிஞ்சால் உடனடியாக ஒரு சமாதானத்துக்கோ இல்லை அவர்களிடமிருந்து கொஞ்சம் நேரம் வந்து விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் உற்சாகமான சூழல் வந்து காணப்படும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி வரும். நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் உற்சாகம் தருவதாக இருக்கும். உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராதாங்க இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம். புகுந்த வீட்டு உறவினர்களுடனான உறவு சுமூகமாக காணப்படுதுங்க. எதற்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத சிம்மராசிக்காரங்களே நீங்கள் வசீகர பேச்சாற்றல் கொண்டவங்க. இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும். அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை தரும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீங்க. கலைத்துறையினர்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பண வரவில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றுவீங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக படிக்க வேண்டியிருக்கும். கல்வி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவிகள் கிடைக்கும். சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உறவினர்களோடு அனுசரித்து செல்வீங்க. கணவன் மனைவி இருவரும் கருத்து
ஒருமித்து நடப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடைபெறும். உறவினர்களின் வருகையாலும் நண்பர்களின் சேர்க்கையாலும் வீட்டில் சந்தோஷம் நிலவும். மன இறுக்கம் குறைந்து மகிழ்ச்சியான நிலை காணப்படும். தேவைக்கேற்ப பண வரவு இருக்கும். புதிய முயற்சிகள் மூலம் சேமிப்பை அதிகரிப்பீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குகின்ற யோகம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேர்ப்பீங்க. உறவினர்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை தரும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் மத்திய பகுதியில் நிறைவேறும். பிள்ளைகளின் பொறுப்பான நடவடிக்கை மகிழ்ச்சியை கொடுக்கும். அலுவலகத்தில் திறமையை வெளிப்படுத்துவீங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டு பக்கபலமாக அமையும். சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகலாம். மாத பிற்பகுதியில் வேலையிடத்துல நல்ல செய்தியை பெறுவீங்க. அரசு பணியில நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சறுக்கல்களை சந்தித்தாலும் மாத இறுதியில் முன்னேற்றம் காணப்படும். போட்டியாளர்கள் முடியெடுப்பீங்க. கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப பொறுப்புகளை கையில் வைத்திருக்கும் பெண்களுக்கு நன்மைகள் நடக்கும். அவங்களுடைய தேவைகள் தானாகவே பூர்த்தியாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் யோக நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓம் ஸ்ரீ யோக நரசிம்மா போற்றி, ஓம் ஸ்ரீ வீர நரசிம்மா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை பாராயணம் செய்வது நன்மையை தரும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அடுத்ததா பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலைமை மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிகிறவங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்ததா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. கடன் பிரச்சனை குறையும். முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 20, 21 இந்த நாட்களை அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அதனால் நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.